அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தினை எழுதின இறைவனுக்கும் இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிய என் தந்தையின் பாதத்தை தொட்டு எனது உரையினை துவங்குகிறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்தி என்ற உயரிய லட்சியத்துடன் செயல்படும் இப்பள்ளியின் தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் மற்றும் என் பள்ளியின் ஆசிரியைகள், விழாவில் நட்சத்திரங்கள் போல் ஜொலிக்க காத்திருக்கும் என் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் என் நிறுவனத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, ரெண்டு கோரிக்கை தான். நான் சொன்னதை சார் முன்னாடி பேசலான்னு இருந்தேன், அதை பேசிட்டாங்க. இருந்தாலும் அதே கோரிக்கையை நானும் வைக்கிறேன். இந்த ஃபாஸ்ட் க்ரோவிங் வேர்ல்டில் நம்ம குழந்தைங்க எப்போதும் நம்ம முன்னிலையாக இருக்கணும், எல்லாம் ஈஸியாக படிக்கணும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையவோ சகிப்புத்தன்மையவோ, ஒரு தோல்வி அடைந்தால் அதுலேருந்து எப்படி வெற்றி பெறணுங்கிறத நம்ம சொல்லித்தரமா? இது உங்களோட பார்வைக்கே இது பண்ணிடுறேன். ஒரு குழந்தை நான் ஃபஸ்ட்டு யார்கிட்ட கற்றுக்குது எல்லா விஷயத்தையும்? ஃபஸ்ட்டு பெற்றோர்கிட்ட தான், அடுத்தது ஆசிரியர்கள்ட்ட. குழந்தை நான் 2 வருஷம் அந்த அப்சர்வேஷனில் சொல்கிறேன், என் குழந்தை அடம் பிடிக்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அந்த குழந்தை யார்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த குழந்தை கற்றுக்குச்சு? நம்மள்கிட்ட தானே. தயவு செஞ்சு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், நம்ம குழந்தைங்களோட மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை வெற்றி பெறத்துக்கு அனைத்தும் தட்டி அதெல்லாம் அடித்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது இல்லாமல் தட்டி கொடுத்து வளருங்க. அப்சர்வேஷன் பண்ணி பாருங்கள், அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்களாம் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன ஒரு பென்சில் கொடுத்தா கூட போதும், அந்த குழந்தை மறுநாள் அப்படி வந்து கொஸ்டின் சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆனுவல் ரிஹர்சல் பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்லேயே குழந்தைங்கள்லாம் வந்து டயர்டாயிடுறாங்க. ஆரோக்கியமான உணவை தரமா? நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எதுக்காக இந்த வாழுறோம்? நம்ம சந்ததிக்காக தானே. அதனால் நல்ல உணவும் நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் அவங்களுக்கு உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக குழந்தைகளுக்கான பரிசு, அதாவது இந்த இயர் முழுசும் அவங்க எந்த மாதிரி டீச்சர்ஸ்கிட்ட கோஆப்ரேட் பண்ணாங்க, அவங்களோட